அனைத்து கட்சி கூட்டத்தில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் ஆகியோர் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். இதுகுறித்து அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை அவர்கள் தவிர்த்தது அதிர்ச்சி அளிக்கிறது. இதில் போய் அரசியல் செய்வது பொருத்தமானதில்லை. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு எதிர்கருத்தோ மாற்று கருத்தோ சொல்லியிருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் திமுக ஏதோ திட்டமிட்டு ஒரு தேவையில்லாத பயத்தை உருவாக்குகிறது என்பதை போன்ற கருத்தை அவர்கள் முன்வைப்பது, பாஜக முன்வைப்பது ஏற்புடையதல்ல. இது திமுக திட்டமிட்டு பரப்புகிற ஒரு வதந்தி என்று பாஜக சொல்வது கண்டிக்கத்தக்கது. எல்லோருக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது. இந்த பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தில் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, எந்த மாநிலமும் பாதிக்கப்படக்கூடாது என்கிற பொறுப்புணர்வில் தான் முதல்வர் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். பாஜக கலந்து கொள்ளவில்லை, நாம் தமிழர் கட்சி கலந்து கொள்ளவில்லை, தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் அவருடைய கட்சி கலந்து கொள்ளவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் சரியான முறையில் பாடம் புகட்டுவார்கள். இங்கே கலந்து கொண்டிருக்கிற தலைவர் அனைவர்களும் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் கூடுகிற தலைவர்கள். வருமுன் காப்பது மந்திரிக்கு அழகு என்கிற முறையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட போகிற அநீதியை உணர்ந்து அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற முறையில் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் 1-2 கட்சிகளை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் பங்கேற்றது ஒரு மிக சிறப்பான செய்தியாகும். தமிழ்நாடு அரசின் சார்பில் கூட்டப்பட்ட இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம். இந்த பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு என்பது ஒரு அகில இந்திய பிரச்சனை என்கிற முறையில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் அகில இந்திய அளவில் இதே போன்ற ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இது சம்பந்தமாக முடிவெடுக்க வேண்டும். பாஜக ஆளுங்கட்சி என்கிற முறையிலேயும் தனி பெரும்பான்மை இருக்கிறது என்கிற முறையிலேயும் தன்னிச்சையாக முடிவெடுப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டின் எதிர்காலம் மட்டுமல்ல, தென்னாட்டின் எதிர்காலம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தத்தில் இந்தியாவின் ஜனநாயகமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருப்பதை நான் மனப்பூர்வமாக பாராட்டி வரவேற்கிறேன். இந்த மறுசீரமைப்பு என்பது குடும்ப கட்டுப்பாட்டை மிக நேர்த்தியாக கடைபிடித்து மக்கள் தொகையினுடைய அதிகரிப்பை தடுத்து நிறுத்தி இதற்காக பரிசீலிப்பது போல் இருக்கிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசோடு இந்த விடயங்களில் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்று ஒத்துழைமை இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கருத்தாக ஆணித்தரமாக எடுத்து வைத்து இதற்கான எதிர்வினை தமிழக முதல்வர் ஆற்ற வேண்டும். அதற்கு இந்த அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் எடுக்கப்படுகின்ற தீர்மானம் அதுவாக இருக்க வேண்டும் என்கிற என் கட்சியினுடைய கருத்தை, எங்கள் கட்சியினுடைய கருத்தை, தமிழ் மக்களின் உணர்வுகளை, உலகத் தமிழர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற வகையில் ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டும் ஒன்றிய அரசுக்கு எதிராக. அரசு அறிவிக்கும். நாங்கள் எங்கள் கருத்துக்களை முதல்வரிடத்தில் அனைவரின் முன்னிலையிலும் சொல்லிவிட்டோம். இந்த மறுசீரமைப்பில் எங்களுக்கு ஒப்புதல் இல்லை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலே நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டம் சடங்கு பூர்வமாக இல்லாமல் உணர்வுபூர்வமாக இருந்தது. பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள், அமைப்புகள் உட்பட 60 இயக்கங்கள், கட்சிகள் இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். அனைவரும் அரசியல் பேதங்களை மறந்து மொத்தமாக தமிழ்நாட்டுடைய நலனை கருத்தில் கொண்டுதான் பேசினார்கள். அனைவருடைய கருத்துகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உள்வாங்கி கொண்டார்கள். இதில் நாம் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே பங்கேற்று 3 கருத்துக்களை முன்வைத்தோம். குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது குறித்து சில திருத்தங்களை கொடுத்த பொழுது அந்த திருத்தங்களில் ஒரு வார்த்தை கூட பிசகாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை அவையிலே வாசித்த பிறகுதான் இந்த தீர்மானத்தை முழுமையாக நிறைவேற்றினார்கள்.